ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து வரலக்ஷ்மி நோன்பு பூஜா ப்ரொசீஜர் அப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு vlog மாதிரி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பாப்பாவோட தொட்டில். ஸோ இதை தான் வந்து நம்ம சாமி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் இதை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இதில் மாக்குளம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம நோன்பு கயிறு ரெடி பண்ணிடலாம். இந்த நோன்பு கயிறை வந்து எப்படி ரெடி பண்ணணுன்னா, நம்ம வந்து இதில் 9 knots போடணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 9 knots போட்டு அதை வந்து கடைசியாக வந்து மஞ்சளில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி லைட்டாக நம்ம காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து டோட்டலாக 9 கயிறு ரெடி பண்ணணும். ஸோ 9 knots போட்டு 9 கயிறு ரெடி பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம நோன்பு சரடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை லைட்டாக இந்த மாதிரி பிரித்து லைட்டாக உள்ளார வைக்க போகிறேன். ஸோ ஏன்னா இது ஈரமாக இருக்கும், கொஞ்சம் உலர்ந்துடுச்சுன்னா இதை எடுத்து நம்ம சாமிக்கு வச்சிடலாம். இப்போது நம்ம பூஜைக்கு வைக்க வேண்டிய பொருட்களை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இதில் வந்து 5 விதமான பழம் வைக்கிறேன். இது கூடவே சீப்பு, குங்கும மஞ்சள், தாலி சரடு, அப்புறம் நம்ம நோன்பு சரடையும் நான் சேர்த்து வைக்கிறேன். இது கூட கண்மை, அப்புறமேட்டு வளையல், கண்ணாடி வளையல், வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறமா பூ. ஸோ நம்ம பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கலசத்தை ரெடி பண்ணிடலாம். நம்ம கலசம் வைக்கிற பேஸில் வந்து பச்சரிசியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் லைட்டாக 2 பருப்பு சாங்கியத்துக்கு போட்டுட்டு அது மேலே நம்ம கலச சொம்பை வச்சிடலாம். கலச சொம்பை வந்து நான் ஃபுல்லாக மஞ்சள் சுற்றி தடவிட்டு அப்புறம் குங்குமம் போட்டு வச்சுருக்கேன். இந்த கலச சொம்பை நான் வந்து பச்சரிசியில் தான் ஃபில் பண்ண போகிறேன். இப்போது என்னோடய பச்சரிசி கலசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இன்னொரு கலச சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் லைட்டாக மஞ்சள், குங்குமம், சந்தனம், அதுக்கப்புறமேட்டு ஒரு கிராம்பு, ஏலக்காய், ஒரு புஷ்பம், கூடவே தங்க ஆபரணம் ஏதாவது ஒன்று, அதுக்கப்புறம் தேன், பச்சை கற்பூரம், அப்புறம் நம்ம கலசத்துக்கு தேவையான தேங்காய், மா இலை வச்சு இந்த கலசத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கலசமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த 2 கலசத்தையும் ஒன்றா வச்சு நம்ம வாசலில் வந்து உள்ளே கொண்டு வர போகிறோம்.
நம்ம வீட்டு வாசலில் அழகாக கோலம் போட்டுட்டு அந்த கோலத்து மேலே இந்த கலசத்தை வச்சுட்டு நம்ம சாமியை நல்லா கும்பிட்டுட்டு இந்த கலசத்தை நேராக எடுத்துகிட்டு வந்து வாசப்படி மேலே வச்சுட்டு அங்கே வந்து நம்ம வரலட்சுமி மாயிண்டிக்கிறாமா அப்படின்னு 3 தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம இந்த கலசத்தை பூஜை அறையில் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். எங்கள் வீட்டில் இந்த நோன்புக்கு நடக்கிற அளவுக்கு எங்கள் குட்டி பாப்பா இருக்கிறதுனால அவங்களே கலசத்தை உள்ளே கொண்டு வந்து வர ஹெல்ப் பண்ண சொல்லியாச்சு. அவங்களும் அழகாக கலசத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சு எப்படி சாமி கும்பிட்டாங்க அந்த க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்களும் சேர்த்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது நாங்கள் இந்த கலசத்தை எப்படி அலங்காரம் பண்ண போகிறோம்னு உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த 2 கலசத்துக்கும் ஒரு பேஸ் மாதிரி கீழே அதில் அரிசி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு இதை நல்லா வந்து டைட்டாக வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த கலசம் விழாமல் எப்படி கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இதை ஸ்ட்ராங்காக கட்டிட்டோம். இப்போது நம்ம வந்து சாமி வைக்கிற இடத்த நல்லாவே ரெடி பண்ணியாச்சு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரெசென்டபுளாக ஒரு சிம்பிளான ஒரு அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஊஞ்சலுக்கு வந்து நான் மணப்பலகையை வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாமிக்கு ஒரு பேசிக்கான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு முக அலங்காரம் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபுல் அலங்காரத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போது நம்ம சாமி சூப்பராக ரெடியாகி அங்கே உட்காந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க. நெய்வேத்தியத்துக்கு நான் வந்து கேசரியும் வெண்பொங்கலும் செஞ்சு வச்சு படைச்சிருக்கேன். கூட நம்ம இந்த நோம்பு சாமான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சாச்சு. பாருங்கள் நம்ம சாமி எந்த அளவுக்கு அழகாக ரெடியாக இருக்குன்னு. அந்த பேஸை ஃபஸ்ட்டு இங்கே வச்சுட்டு அதை நல்லா டை பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த அலங்காரத்தை எல்லாமே நாங்கள் பண்ணோம். வாங்க எல்லோரும் வந்து மங்கள ஆரத்தி எடுத்துக்கோங்க. இந்த நோம்புக்கு உங்கள் வீட்டில் சகல சௌபாகியங்களும் செல்வங்களும் சந்தோஷமும் நோயற்ற வாழ்வும் உங்கள் வீட்டில் நீடிக்கணும்னு நாங்களும் சேர்த்து வேண்டிக்கிறோம். ஃபைனலாக சாமிக்கு ஆலங்கரைச்சி காட்டிட்டு அந்த டேவை எண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரைடே வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு சாமிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் அதே மாதிரி பூ பழம் வெத்தலைப்பாக்கு அப்புறம் சாமிக்கு தேவையான நெய்வேத்தியங்கள் பருப்பு பாயாசம் வடை சர்க்கரை பொங்கல் சுண்டல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்த நாள் நான் இன்னொரு கலசம் முன்னாடி கலசம் ரெடி பண்ண மாதிரி இன்னொரு கலசம் ரெடி பண்ணியிருந்தேன். இதில் வந்து சாமிக்கு வந்து வெள்ளி முகம் வச்சு இந்த கலசத்தை நான் ரெடி பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட பூஜை ஃபுல்லாக முடிக்க ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இப்போது நம்ம மங்கள ஆரத்தி எடுத்தாச்சு. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆரத்தி எடுத்துக்கோங்க. திருப்தியாக பூஜை முடிஞ்சாச்சு. பூஜை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எல்லோரும் நோன்பு சரடு கட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கான பூஜை முடிஞ்சிடுச்சு. இதே போல் திருப்பியும் நாங்கள் வந்து சாமிக்கு ஆலங்கரிச்சிட்டு இந்த டேவை நாங்கள் எண்ட் பண்ணிடுறோம். இன்றைக்கி 3rd டே ஆஃப் வரலட்சுமி நோன்பு. ஸோ இன்றைக்கி தான் சாமியை வந்து மலையேற்ற போகிறோம். ஸோ சாமிக்கு வந்து நான் வந்து ஏலக்காய் பால் பானகம் அப்புறம் நட்ஸ்லாம் வச்சு காலையில் சாமிக்கு பூஜை பண்ணி படைச்சாச்சு. காலையில் கற்பூர ஆரத்தி மட்டும் காட்டி
நம்ம சாமியை கும்பிட்டாச்சு. ஏன்னா டைம் பார்த்து தான் சாமி முகம் எடுத்து வைக்கணும். அதனால் நான் வந்து காலைல கற்பூரம் ஆரத்தி காட்டி சாமிக்கு படைச்சாச்சு. ஈவினிங் போல் சாமிக்கு தயிர் சாதம் வச்சு படைச்சிட்டு திருப்பியும் நம்ம மங்கள ஆரத்தி காட்டிட்டு ஆலங்கரைச்சிட்டு சாமியை வந்து மலையேற்றத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ சாமிக்கு ஃபைனலாக மங்கள ஆரத்தி காட்டி இப்போ நம்ம சாமியை மலையேற்ற போகிறோம். நம்ம வந்து சாமியை வந்து அரிசி பானையில் வந்து வச்சிடணும். நைட் வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக பால் வச்சு படைச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம சாமியை வந்து எடுத்து அந்த இடத்த வச்சுட்டு கலச தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிச்சிட வேண்டியதான். சாமிக்கு வச்சுருந்த ஊஞ்சலில் நாங்கள் வந்து அடுத்ததான் எங்கள் குழந்தைய உட்கார வச்சு அதை வந்து ஆட்டி விட்டோம். அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க.